இங்கே நாம் குழந்தைகளை வளர்ப்பதற்கு என்ன மாதிரியான சிரமங்கள் இருக்கிறது என்பதை அலசி ஆராய்ந்து வல்லுநர்களாகிய நீங்கள் ஒரு முடிவுக்கு வரணும். ஒரு கருத்தரங்க மாதிரி ஒரு சின்ன ஏற்பாடு வச்சிருக்கிறோம். ஓகேயா? எப்படி பார்த்தோம்னா ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் வளர்ற குழந்தைகள், இன்னொரு பக்கம் நெய்பரோட இல்லாம அக்கம் பக்கத்துல குழந்தைகள் இல்ல, அக்கா இல்ல, பக்கத்துல ஒரு அண்ணன் இல்ல, சேர்ந்து விளையாட நம்ம குழந்தைகள் தனியாக அயல்நாட்டில் வாழ்ந்துட்டு ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் நம்மளுடைய குழந்தைகள் எப்போதுமே ஆன்லைன்ல, இன்டர்நெட்ல, டேப்லெட்ல, மொபைல் போன்ல பல கேட்ஜெட்ல இன்னைக்கு குழந்தைகள் வளர்ப்பது எவ்வளவு பெரிய கஷ்டமா இல்ல எளிதா இல்ல எளிதில்லையா அப்படிங்கிறத ஆராயத்தான் நம்ம இங்க கூடியிருக்கோம். ஓகே, அதற்காக நம்மளுடைய ஜட்ஜாக நம்மளுடைய மேடம் ராஜி மேடம் அவர்களும் ஆஷா உமர் அவர்களும் வந்திருக்காங்க. அவர்களே வரவேற்று நிகழ்ச்சி போவோம். நீங்க எளிது இல்லைன்னு சொல்லுங்க. எளிதுன்னு சொல்றவங்க இந்த பக்கம் இருக்காங்க. எளிது இல்லை, எளிதுன்னு சொல்லுவீங்க. இதை எளிது இல்லைன்னு சொல்றாங்க. ஓகே, இப்போ பாசிட்டிவா ஆரம்பம். எளிதுன்னு ஏன் சொல்றீங்க? எப்படி சொல்றீங்க? ஆரம்பிங்க. கொஞ்சம் எஞ்சி பேசுங்க, கேட்கும் எல்லாரும். இல்லை சார், கேட்கும் சார். சார் நீங்க எளிதின்னு ஆரம்பிக்கிறீங்க அப்படிதானே? கொஞ்சம் அமைதியா இருங்க. கொஞ்சம் உட்காந்து நீங்க சொன்ன மாதிரி நீங்க இந்த சைட்ல பார்த்தாவே தெரிஞ்சது எளிது எளிது இல்லது. மெஜாரிட்டி மைனாரிட்டி பாருங்க, நமக்கு எத்தனை பேர் உட்காந்துருக்காங்க. பட்டிமன்றம் இல்லை, அது வந்து நல்ல மனசில் வச்சு, இது வந்து பட்டிமன்றம் இல்லை. உங்களுடைய சொந்த வாழ்க்கையில் எடுத்து ரியாலிட்டியில் என்ன நினைக்கிறீங்க, நீங்கள் டே டு டே இன்னைக்கு என்ன ப்ராப்ளத்தை நீங்கள் ஃபேஸ் பண்ணுறீங்க, அதை மட்டும் சொன்னால் போதும். இது வந்து பட்டிமன்றம் இல்லை, இவங்களை நான் தோக்கடிக்கணும், உங்களுக்கு சொன்ன கருத்துக்கு ஆப்போஸ் பண்ணணுங்கிற மாதிரி இல்லை. கிடையாது. இங்கே வந்து என்னன்னு சொன்னால், நம்ம ரியாலிட்டியில் இன்னைக்கு நம்ம இருக்கக்கூடிய சூழ்நிலையில் நம்ம கஷ்டம் இருக்கா இல்லையா, என்னுடைய குழந்தைகளை ஈஸியாக வளர்க்க முடியும். ஆக்சுவலி நான் எதுக்கு சொன்னேன் அப்படின்னா, சொல்லுங்க. எதுக்கு சொன்னேன் அப்படின்னா, அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஆம்பளைங்க தான் உட்காந்துருக்காங்க, ஜென்ஸ் வந்து உட்காந்துருக்காங்க. எளிது இல்லைன்னு சொல்றவங்களுக்கு எளிதுன்னு சொல்றது தாய்மார்கள் மூலமாக உட்காந்துருக்காங்க. குழந்தை வளர்க்கறதுக்கு 90% தாய்மார்கள் தான், 100% தாய்மார்கள் தான். அது வந்து எதுவும் கிடையாது. ஆனால் நம்ம வந்து அப்பப்போ சப்போர்ட் பண்ணுறோம், அவ்வளோதான். இந்த மெஜாரிட்டி பார்த்தாவே தெரிஞ்சிருச்சு நமக்கு எது எளிது எது இது எளிது இல்லைன்றது. இன்னொன்று சொல்லணும் அப்படின்னா, நீங்கள் வந்து எல்லாரும் ஸ்மார்ட் ஃபோனில் இருக்காங்கன்னு சொன்னீங்க. நீங்கள் அஃப்கோர்ஸ் அது வந்து ஒன் ஆஃப் த ஈஸியஸ்ட் வே தான் என்னை பொறுத்த வரைக்கும். இப்போ எங்கள் வீட்டில் பொறுத்த வரைக்கும் கேட்கல, அதை வச்சு ஆஃப் பண்ணிட்டு சத்தமாக சொல்லுங்க. இப்போ எங்கள் வீட்டை பொறுத்த வரைக்கும் அதுதான் ரொம்ப ஈஸி. ஈவினிங் நான் ஆஃபீஸ் போயிட்டு ஈவினிங் வீட்டுக்கு வந்துடுறப்போ ரொம்ப டயர்டாக இருக்கும். அந்த டயர்ட்னஸ் வீட்டுக்கு வந்தோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், என் பையன் ஸ்மார்ட் ஃபோன் கொடுத்தா போதும், நம்ம ரெஸ்ட் எடுக்கலாம். நீங்கள் ஃபோன் எந்த விதத்தை யூஸ் பண்ணுறோமோ அந்த விதத்தில் நமக்கு நல்லது. என் மொழியை கொடுங்க, நீங்கள் இருக்கிற ஆல்பபெட் இங்கிலீஷ் ஆல்பபெட், தமிழ் ஆல்பபெட் ரெண்டுமே இருக்கலாம். ஸ்மார்ட் ஃபோன் மனைவியோட வளர்ப்பு அப்படி அவ்வளோ அருமையா வளர்த்துருக்காங்க. அதனால நீங்க ரெஸ்ட் எடுக்க முடியும். சொல்லிட்டாங்க ரொம்ப ஈஸி அப்படின்னு சொல்லிட்டு, அதனால வாழ்க்கை மட்டும் போகணும் அவசியம் கிடையாது. மொபைல் போனா இல்லையான்னு பேசல, குழந்தை வளர்க்குது எப்படி, இது வந்து ஈஸியா இல்லையான்னு பேச போறோம். வேற பேசுறீங்களா? கருத்து சொல்றீங்களா? சொல்லுங்க, நீங்க இடையில சொல்லுங்க. நான் வந்து
உங்க கருத்து சொல்றதுக்கு வேற ஏதாவது கருத்து இருந்தா நீங்க சொல்லுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதே கருத்து சரி இப்போ கஷ்டம் ஏன் அப்படின்னு நம்ம டேரக்டா ஏன் கஷ்டம்